கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் வெற்றியினால், இந்த நாள் விடுதலையினால், இந்த நாள் கிருபையினால், இந்த நாள் ஆசீர்வாத நாள். கால வேளையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுப்பா சொல்கிறாரு, கால வேளையிலே என் கிருபை புதிதாக இருக்கிறது, என் அன்பு புதுசு இருக்கிறது, என் சமாதானம் புதுசாக இருக்குது. ஏன் கலங்குறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு உண்டான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம் வாசிக்கணும் பாருங்கள். சங்கீதம் 66:12. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்தேன். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல கொண்டு வந்தேன். இந்த நாளிலே பிரச்சனையும் வேதனையும் கஷ்டத்தையும் நெருக்கத்தையும் இன்னலையும் துயரத்தையும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. இனிமேல் செழிப்பான இடத்துல நடக்க போகிறீங்க. பிரச்சனைகளை தாண்டி தாண்டி நடந்து வந்தீங்க, இனி தாண்ட போவது கிடையாது. உங்களை செழிப்பான இடத்தை கொண்டு வந்தேன். பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே உங்களை நடத்த போகிறேன். எத்தனையோ வருடங்கள் உங்களை நடத்தினேன். ஆபத்து வந்தது, பிரச்சனை வந்தது, வேதனை வந்தது, செங்கடல் வந்தது, யோர்தான் வந்து கசப்பான தண்ணி வந்து எல்லாத்தையும் உங்களை முறியடித்து பாதுகாத்து நடத்தினேன். ஆனால் இனிமேல் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிறது. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவா. இன்னைக்கே நீங்க பார்ப்பீங்க, கர்த்தர் புதியன செய்திடுவா. இன்னைக்கே நீங்க பார்ப்பீங்க, இன்னைக்கே நீங்க பார்ப்பீங்க. கலங்கிடவே வேண்டாம் அக்கா, கலங்கிடவே வேண்டாம் ஐயா, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாமா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் சொல்றார், இதுவரை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் தீயையும் கடக்க மாட்டீங்க, தண்ணீரையும் கடக்க மாட்டீங்க, பிரச்சனையும் கடக்க மாட்டீங்க. உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே உங்களை பிரவேசிக்க போகிறேன். இன்று உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. கர்த்தர் இந்த வார்த்தையை இன்றைக்கி சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷமாக இருங்க. பழசை நினைக்காதீங்க, பழைய துக்கத்தையும் நெருக்கத்தையும் பேசாதீங்க. புதிய காரியத்தை பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, பழைய மனிதனை கலைத்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லிக்கிறது, பழைய மனிதனை கலைத்து போட்டுருங்க, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. பழசுவே பேசாதீங்க. பழைய இழப்பு, பழைய துக்கம், பழைய கஷ்டம், பழைய பலவீனம், அவன் அதை சொன்னான், அவன் இதை சொன்னான், என்னை அடித்தான், என்னை வச்சான், என்னை கேவலப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான், இன்னும் ஏதோ இப்படி தேவையில்லாமல் பழசை பேசாதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் போய் தானே. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல உங்களை கர்த்தர் தலைநிமர பண்ண போகிறாரு. உற்சாகமாக இருங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே, புதிய கிருபையை புதிய பலத்தை கொடுத்துருக்குறீங்க. பலவைகள் ஒளிந்து போயின, தண்ணீரையும் தீயும் கடந்து வந்தீங்க. இனியும் உங்களை செழிப்பான இடத்துல நடத்துகிறேன் வாக்கு பண்ணியிருக்கீங்க. இந்த வாக்குத்தத்தின்படி இந்த வார்த்தையை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் செய்யுங்க. அப்படி செய்ய போகிறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.